நீங்கள் எப்பவுமே வந்து சொல்லியிருக்கீங்க வனிதா விஜயகுமார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கொண்டாங்கன்ட்டு. ஆனால் சில ஃபங்க்ஷன் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க, ஆனால் ஏன் வரல? வையாபுரியும் அதே மாதிரி வரல, கொட்டாச்சியும் வரல. வனிதா விஜயகுமார் வரன் எல்லா ஈவெண்ட்டும் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க வர மாட்டாங்க. பிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூப்பிட்றோன்றாங்க. நாங்களும் 2 பெரிய செலிபிரிட்டி வரான்னு சொல்லிட்டு தான் வரோம், ஆனால் எதுவுமே எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ப்ரமோஷன் வர மாட்டுறாங்க. ஏன் அது எனக்கு புரியல. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். பதில் என்னவா இருக்கும்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த தடவை கொஞ்சம் பேசலாம் தான் நான் மைக் எடுத்தேன். வனிதா விஜயகுமார் அவங்களோட நான் எத்தனை நேரம் என்னால் நீங்கள் இப்போ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, நம்ம வந்து காப்பாற்றிட்டே இருக்க முடியாது எல்லாரையும் தான். அது பட் வீட்டில் இருந்துக்கிட்டு சில நடிகர்கள் வராத இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்து நல்ல விஷயத்தை நோக்கி நான் பயணிக்கலான்றது போயின்னு இருக்கேன். வரன்னா வந்துடணும். வராதவங்க காரணமே கிடையாது, அவங்க வந்து சினிமாவுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லணும். என்னை வந்து கீழ்ச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னோட மனவேதனை பயங்கரம். ஏன்னா காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், காலை ஆட்டாமல் தூங்கணும், போயிட்டான் போல இருக்குன்னு வேற ஆளை போட்டு போயிடுவாங்க. நான் பார்த்தேங்க, நிறைய படம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு படம் மண்டையில் ஏறல, யார் நடிகர்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், கொஞ்சமாக தெரிஞ்ச நடிகரில் 2 பேரை போடலாமுன்னா நான் என்னை கூட சில பேர் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் டைரக்டர் ஆகலையான்னு. ஆயிருப்பேன், பட் கொலைகேஸில் உள்ளே போயிடுவேன், பரவாயில்லையான்னு கேட்டேன். சரியாக நடிக்கலாம் கோவம் வரும், எதுக்கு இது தொல்லை? பெஸ்ட் வே நடிகனாக இருக்கிறது தான் பெஸ்ட். ஸ்டார்ட் கேமரான்னு ஆக்ட் பண்ணுவேன், கட்டுன்னா போய் உட்காந்துருவேன். எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி 2 முட்டியும் கேன்சல், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதை பார்த்தா நம்மளால உடனே ராதாரவி தாங்கி ஏறி வந்தார், நடக்க முடியாமல் இருக்கார். எப்படியாவது என்னை கெடுத்துடணும், சினிமாவில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இது ஒன்றும் சாவில் இடாங்க ஒருத்தன் கேட்டான். அதாவது என்னுடைய சாவில் ஒருத்தர் சந்தோஷப்படுறான் பாரு, மூஞ்சாடா இது, எவ்வளோ அழகான ஒரு முகம், அதை மறைச்சிக்கிட்டு வந்திருக்கு இடம் திட்டினேன். கொஞ்சம் கேப், ஒரு 1.5 வருஷம் கேப் விட்டுட்டேன் சினிமாவுக்கு. இப்போ சொன்னால் கேட்குறாங்க, ஆனால் நல்லா ஆயிட்டீங்களான்னு. ஓ, அப்போ எல்லாருக்கும் தெரியுது உடம்பு சரியில்லைன்னு, ஆனால் நல்லானது மட்டும் தெரியல பாரு யாருக்குமே. நல்லது தெரியக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் நான் கேட்டேன், நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன் நடிக்க தானே கேட்குறோம், நான் சொத்து சுகமாக கேட்குறோம் உங்கள்கிட்ட இருந்து. நடிக்க வாய்ப்பு உனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அவ்வளோதான். அதனால் இனிமேல் வந்து நான் சினிமா வேணான்னு சொல்லி போனோம்னா நான் தான் கஷ்டப்படுவேன். 90 கிட்ஸ்ன்னு கேட்குறாங்க என்ன, 90 கிட்ஸுக்கு புரியணும் சார்ன்னு. யார் அவன் 90 கிட்ஸ், யார் அதுன்னு கேட்டேன். இல்லைங்க 90ல் பிறந்தீங்களான்னு. அவர் எஸ் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எஸ் கேட்பான், அது எஸ் ஆகிட்டாருன்னு. ஏன்னா நான் பார்த்தேன், இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். வெற்றிகரமான 2வது நாள்னு போட்டான். நான் வந்து 25 நாள், 50 நாள், 100 நாள், 125, 200 நாள், 250 நாள்லாம் பார்த்துட்டு 2 நாள் வெற்றி நடைபோடுகிறது 2வது நாள். 2வது நாளுக்கு போயிட்டு ஒருத்தர் சக்ஸஸ், அது 1/4 பேஜ் விளம்பரம் வேறு. பார்த்த உடனே கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது. இல்லை சார், பாப்கார்ன் விலை ஏற்றிட்டாங்க, காஃபி விலை ஏற்றிட்டாங்க. நான் சொன்னேன், நீ டிக்கெட் வாங்கிட்டு வரையே எதுக்கு வர? படம் தானே பார்க்க வர, அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் வாங்குற, காஃபி வாங்குற, அதை வாங்குற, அதெல்லாம் வாங்காத, அதெல்லாம் விட்டுட்டு வா. அதை விட்டுட்டு வந்தால் நம்மளது நல்லபடியாக போகும் படங்கள்லாம். எடுக்கட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மட்டும்தான், பெரிய சிட்டிஸ் தான் இப்படி. போய் செங்கல்பட்டுலாம் பாரு, நல்லா ஓடுது படம். உள்ளே வரும்போது கும்பிட்டுட்டு சொல்லுங்கள், தயவுசெய்து பாப்கார்ன் வாங்காதீங்க, படம் பாருங்கள். படம் வித்தவுட் இன்டர்வல் படம் ஓடிச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்டர்வல் விடுறதுனால தான் தொல்லை. ரிலாக்ஸ் பண்ணவே வைக்கக்கூடாது ஜனங்களை. எப்படி இந்த அப்பா வந்துடும்னு நினைக்கிறேன், அப்பா மேட்ரு வந்தாகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் நாங்கள் நெருங்கி இருக்கலாம்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி போட்டு எங்களை பிரித்து விட்டுருவீங்க. அது கரெக்ட், ஐ டூ அக்செப்ட். நான் பேசுனதுக்கு எப்பவுமே இல்லைங்க, நான் பேசலைன்னு சொல்லவே மாட்டேன். பேசுனதுன்னா பேசுனது தான். ராதாரவியை மெயினாக போட்டு ஒரு படம் ஓடுதுன்னா அது இந்த கடைசி தோட்டா தான். வியாபாரம் இல்லைல்ல, நம்ம வியாபாரம் மூஞ்சிகளை பட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன படம் இது. இது வந்து சொல்கிற அளவுக்குள்ள இந்த சக்ஸஸ் மீட்டுக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை. ஓடுனா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படம் தான். முதல்லலாம் இந்த தாடிக்குன்னே ஃபேமஸ் யாருன்னா ஜெமினி சார் தான். சோகம் ஆகிட்டாருன்னா உடனே தாடி வந்துடும், எங்கேருந்து தான் ஒரு டப்புன்னு ஒரு தாடி வந்துடும். ஆனால் இப்போ எல்லாருமே தாடி வைக்காம நடி. ஏன்னா தாடி செய்யறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், என் மேக்கப் மேனே, ஒரு தாடி வச்சு ஒட்டிக்க இனிமேல். ஏன்னா நானும் காலையில் ஏந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை ஷேவ் பண்ணிவிடுவேன். தாடி வைக்காதீங்க. இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் ஃபெலோ ஷாருக் கான் தான் இந்தியாவில். அவரே தாடி வைக்கல. அவரை சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க இவங்க.
அவரே தாடி வைக்கலையா, அப்போ நம்மளும் வைக்காமல் இருக்கலாம். அவன் வேற நம்ம வேற தெரியாது. ஆனால் நான் நல்லா பண்ண படமெல்லாம் தெரியவே தெரியாமல் போயிடுச்சு. உதாரணத்துக்கு பிசாசு ஒரு படம், சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் நடித்தேன். ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த படம். அதான் சொன்னேன், என்னை நல்லவனா போடாதடா, என்னை கெட்டவனா போடு. ஒரு 2 பேரும் கெட்ட மாதிரி இருந்தால் ஜனங்க சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவனா இருந்தால் ஒத்துக்க மாட்டுறாங்க. இதில் கொஞ்சம் வந்து இதில் ஆக்சுவலாக கெட்டவன் தான். இதில் அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. என்ன இது வேறு சொல்லிட்டு இது வேறு என்ன அரசியலில் மாட்டி விட்ருவாங்க போல இருக்கு. இல்லை இல்லை, நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனோ? அவங்க கெஞ்சுறாங்க, என்ன அப்புறம் கூப்பிடு, அண்ணன் கூப்பிடு, தம்பி கூப்பிடு. நம்ம கெஞ்சவங்க கொள்ள சும்மா உட்காந்துருக்கோம், அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்றாங்க. ஏன் இவங்க திருப்பி அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க? இது எப்படி கல்யாணம்? நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், இந்த கல்யாணத்தில் அப்படி தான் போனோம்னா வாங்க 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 வாங்க, வீட்டிலேருந்து வரலையா, யோ வந்திருக்கேன், என்ன முதல்ல பாரு, அப்புறமா என்னை தாண்டி பாரு, என்ன விட்டுரு, வந்தவனுக்குள்ள சந்தோஷப்படுத்தணும். நீ அதை விட்டுட்டு இப்படி பார்த்து வீட்டிலேருந்து வரல, இவனுக்குன்னே ஒரு வீடை செட் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ண? சார் இல்லை சார், சாரி சார். என்னன்னா அவர் தொடர்ச்சியாக எல்லா படம் ப்ரெஸ் மீட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு என்னன்னா எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாங்க, யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த கேள்வி வந்து கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து நீங்களாம் வர்க்கிங் சொல்லிட்டு தான் நாங்கள் வரோம். ஆனால் நீங்கள் வராத போது எங்களுக்கே ஏமாற்றம். ஆஃபீஸில் போய் நிற்கும் போது ஏன் அவங்க ஃபுட்டேஜ் நீங்கள் ஏன் எடுக்க முடியலன்னு கேட்குறாங்க, என்ன எங்களை கேட்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பதில் சொல்கிறது, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறோம். இந்த ப்ரொமோஷனுக்குலாம் வந்தாகணும்னு சொன்னதுனால தான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன். என்ன சார் நீங்கள் அவங்க வரலன்றதை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க வந்தால் என்ன, அவன் வரலன்னா எனக்கு என்ன, ஏன் வரலன்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு, போய் அவருக்கு போய் பதில் சொல்லு. பணம் கொடுத்தவன் பாவம், நீங்கள் தான் கேட்டுக்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பணம் எங்கன்னா வாங்குறாங்களான்னு சொன்னேன். வாங்குறாங்க. ப்ரொமோஷனுக்கு வந்தவங்க வாங்குறாங்களான்னு தெரியாது, அது நடித்தவங்க வந்தால் வாங்குறாங்களான்னு தெரியாது. நடிக்காதவங்க வராங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. யார் யாரும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துலையும் அவருக்கு எதுவும் மொமெண்டம் நான் பண்ண முடியல. அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். அவர் பிடிச்ச விஷயத்தை தான் சஸ்பென்ஸாக வாங்கி வச்சிட்டேன். ஃபோன் அவருக்கு அறிமுக இயக்குனருக்கு தயாரிப்பாளர்கள் பரிசாக ஒரு நியூ ஃபோன் கிஃப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து என்னைக்கு தேட்டருக்கு வரும் படம்ன்றது ரொம்ப டெய்லி ரொம்ப ஆசையாக இருந்தான். அதனால் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் ஃபோன் ரொம்ப பேசிக் மாடலாகவே வச்சுருந்தான். என்னடா ஃபோன் வச்சுருக்க நீ, ஒரு டைரக்டர் மாதிரி இருறானா, அட பரவாயில்ல நான் போனால் போட்டோம் அப்படின்னா என் மனசு கேட்கல. அதனால் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் உனக்கு, என் பர்சனல் கிஃப்ட்.